காலிஃபிளவர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணீங்கன்னா சப்பாத்தில ரோல் பண்ணிக்கலாம், சாதத்துல மிக்ஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம், டேஸ்டியாவும் இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் காலிஃபிளவர் எடுத்துட்டு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிச்சிட்டு இருக்குங்க. அந்த தண்ணியில இந்த காலிஃபிளவர் பீசஸ போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. மிக்சி ஜார்ல 3 வரமிளகா, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு தேங்காய், தக்காளி பெரிய தக்காளியா இருந்தா 1, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கனால நான் 3 எடுத்திருக்கேங்க. அதையும் கட் பண்ணி சேர்த்து தண்ணி ஊத்தாம நல்லா மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். தக்காளியில இருக்க தண்ணியே போதும். ஒரு அதிகனமான கடாய் எடுத்துட்டு ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுமே இந்த அரைச்சு வச்ச விழுத உள்ள சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம சிம்ல வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கல அப்படின்னா பச்சை வாசம் வருங்க. இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில போட்டு வச்சிருக்க இந்த காலிஃபிளவர் பீசஸ தண்ணி இல்லாம எடுத்து உள்ள சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு சிம்ல வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். ஓபன் பண்ணிட்டு இப்படியே ஓப்பன்ல வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பொரியலா சாப்பிட்றதுக்கு இப்படியே வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா சிம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ண இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிருங்க. சப்பாத்தில ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு எல்லாம் கூட தொட்டுக்கலாங்க.